ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சோப் மேக்கிங் சீரீஸில் நீம் சோப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சோப் செய்கிறதுக்கு ஒரு அகலமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்திருக்கேன். மெஷரிங்க்கு பார்த்தீங்கன்னா சாதாரண யூஸ் அண்ட் த்ரோ டீ கப் இது தான் நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 10 சோப் கிட்ட செய்யணும். அதனால் இந்த கப் எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது ஒரு சோப்போ 2 சோப்போ சின்னதாக செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நிறையா சோப் செஞ்சுக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கம்மியான கப் எடுத்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கிற கப் எடுத்தாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எந்த கப்பை நம்ம மெஷர்மெண்ட்க்கு எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம இந்த பவுலில் எடுத்துக்கணும். ஆரோ வாட்டர் கிடச்சிதுன்னா ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஆரோ வாட்டர் இல்லை அப்படின்னா சாதாரண டேப் வாட்டரே யூஸ் பண்ணலாம். என்ன தண்ணியாக இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கிற கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம இந்த பவுலில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடாவை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப் ஈரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி தண்ணி மெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நல்லா தொடச்சிடணும். இல்லை அப்படின்னா வேற ஒரு கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 கப் காஸ்டிக் சோடாவை நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் தண்ணியில் கிராஜுவலாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் காஸ்டிக் சோடா ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். கையில் பட்டுச்சுன்னா இரிட்டேட் ஆகும். அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த ஒரு ரெசிடியூமே இல்லாமல் இந்த காஸ்டிக் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃப்ளேக்ஸ் ஏதாவது கீழே செட்டில் ஆகி அது அப்படியே மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது சோப்பில் போய் தங்கி அது ஸ்கின் இரிட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியும் மிக்ஸ் ஆகாமல் ஏதாவது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் ஒரு சில ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி அதை வடித்து எடுத்துடலாம். இப்போ காஸ்டிக் சோடா எல்லாமே நல்லா தண்ணியோட கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இது நார்மல் டெம்பரேச்சருக்கு நல்லா கூல் ஆகணும். அதுக்காக நம்ம இதை ஒரு 20 மினிட்ஸ் விட்டுறலாம். நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாலும் இந்த 20 மினிட்ஸ் கழித்து இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை வடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயினரை வேறு பர்பஸ்க்காக திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. 20 நிமிஷம் கழிச்சு இதில் நான் 6.5 கப் அளவுக்கு நம்மளோட மெஷரிங் கப் காட்டினேன் இல்லையா, அந்த டீ கப்பில் 6.5 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட நீம் சோப்புக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில், வேப்பெண்ணெய். இது 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். என்னோட மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml இருக்கும். அதுக்கு இந்த 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன கப்பாக எடுத்திங்கன்னா இந்த நீம் ஆயிலோட அளவு கம்மி பண்ணிக்கிங்க. இந்த யூசேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா 5% மொத்த எண்ணெயில் 5% வரைக்கும் நீம் ஆயில் எடுத்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் எடுக்கலாம். இந்த சோப்பு க்யூர் ஆனதுக்கப்புறம் கூட அந்த 45 நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் கூட இந்த நீம் ஆயில் எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்மெல் அதில் இருக்கும். ஒரு சிலருக்கு அது ஓகே அப்படிம்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஸ்டிங்க் ஆகுது, என்னால் அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் முன்னாடியே ஒரு வார்னிங்காக கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஆயில் ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா அந்த எண்ட் ப்ராடக்டில் அந்த ஸ்மெல் இருக்கும். அதுக்காக நீங்கள் அளவு கரெக்டாக எடுத்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக இந்த நீம் ஆயில் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நீம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த கலர் நம்மளுடைய சோப்பில் இருக்காது. கோல்ட் ப்ராசஸ் சோப்புடைய முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். இப்போ நம்ம ஒரு பீட்ரூட்டோ இந்த மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நேச்சுரல் ஐட்டம் ஆட் பண்ணும்போது அது நம்ம காஸ்டிக் சோடாவோட ரியாக்ட் ஆகி அந்த கலர் நமக்கு கடைசியாக கிடைக்காது. இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணால் 40 to 50 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நம்ம அதுக்கு நடுவில் இந்த தின் ட்ரேஸ் லைட்டாக அந்த ட்ரேஸ் வரும்போதே நம்ம நிறுத்திட்டு நம்ம நீம் லீஃபோட பவுடர் ஆட் பண்ணணும். ஒரு சில சோப்ஸில் இந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஆயில் உள்ளே ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து. இந்த சோப் அந்தளவுக்கு கஷ்டமாக எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியாகவே அந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி இந்த சோப்பில் வந்துடுச்சு.
இந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி வராமல் கண்டிப்பாக நம்ம வந்து இதை மோல்டில் வந்து போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா இந்த ஆயில் தனியாக நிற்கும், இந்த லை தனியாக இருக்கும், ரியாக்ட் ஆகாது ரெண்டுமே. அப்போ பார்த்தீங்கன்னா சோப் சரியாக செட் ஆகவே ஆகாது. அதனால் கண்டிப்பாக ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மோல்டில் ஊற்றணும். வேப்ப இலையை வந்து அப்படியே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து போடலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் உள்ளே ஆட் பண்ண முடியும். இதுவே வந்து ட்ரை பண்ணி பவுடராக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியான குவான்டிட்டி ஆட் பண்ணலாம். அது ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும். நீம் ஆயிலோட சேர்த்து இந்த லீஃபோடைய பவுடரும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் இது ரொம்ப நல்லது. இந்த லீஃபோட பவுடர் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த சாஃப்டான லீவ்ஸ் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து அப்படியே போட்டோம்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற அந்த பவுடர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். 10 சோப் கிட்ட வந்து நான் செய்ய போகிறேன். அதனால் இந்த 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கம்மியான அளவில் இந்த சோப் வந்து செய்கிறீங்கன்னா இந்த பொடியோட அளவையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்க்ரப்பியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரப்பியாக இருக்கிறது சோப் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பியூரியாக ஆட் பண்ணுறது வந்து ஈஸி, ஆக்சுவலாக வந்து டைம் சேவிங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பவுடராக ஆட் பண்ணிட்டு சோப் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அண்ட் இந்த பவுடர் நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த சோப்புக்கு வேணாலும் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா திருப்பி ஒரு தடவை பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணும்போது அந்த தின் ட்ரேஸ்லேருந்து அந்த திக்கான அந்த மாவு பதம், கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்துக்கு வந்து வரும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பவுடர் ஆட் பண்ணோன்னையுமே வந்து இது ஆல்மோஸ்ட் நல்லா திக்காயிரும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் இதை மோல்டில் போட்டு நம்ம எடுக்கும்போது இந்த க்ரீனிஷ் கலர் அதில் இருக்காது. அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த லீஃபோடைய கலர் எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக தான் மாறுமோ தவிர இந்த க்ரீன் கலர் வந்து அதில் வராது. இது வந்து இந்த சோப்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கேரட் வச்சு சோப் செஞ்சாலும் பீட்ரூட் வச்சு சோப் செஞ்சாலும் எவ்வளோ திக்காக நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிங்கனாலும் அது நம்ம காஸ்டிக் சோடாவோட ரியாக்ட் பண்ணும்போது அதோட கலர் வந்து என் ப்ராடக்டில் வேறையாக கிடைக்கும். இப்போ நம்மளுடைய சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மோல்டில் போட்டுடலாம். நீம் ஆயிலில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்றது மட்டும்தான் வந்து நமக்கு தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா நீம் ஆயிலில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக ஆக்னி அண்ட் பிம்பிளுக்கு வந்து இந்த சோப் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இதில் நீம் லீஃபும் ஆட் பண்ணியிருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நீம் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீம் ஆயிலோட பியூட்டி பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்கின்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி நமக்கு ட்ரை ஸ்கின் அண்ட் ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் ஏதாவது தழும்பு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தினால தழும்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தழும்பை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். சன்பர்னு, பிம்பிள்ஸு, ஆக்னி, வாட்ஸு, இந்த மாதிரி முகத்தில் எந்த வகையான தழும்பாக இருந்தாலும் இந்த நீம் ஆயில் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளோட சோப் எல்லாத்தையும் நம்ம வந்து மோல்டில் போட்டாச்சு. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் 12 மணி நேரம் நம்ம வந்து விட்டுறணும். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்போ 12 hours ஆயாச்சு. நம்மளோட சோப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் அன்மோல்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த பேட்ச் ஆஃப் சோப் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்களுக்காக நான் வந்து பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அன்மோல்ட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு குட்டி செல்லம் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து எப்போவுமே அன்மோல்டிங் ஃபேஸில் மட்டும்தான் வந்து கிட்ஸை வந்து அலோவ் பண்ணுவேன். அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எதுவும் ஒரு ரிஸ்க் கிடையாது. அன்மோல்டிங் ஃபேஸில் வந்து கிட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணுறதுல எவ்வளோ அழகான ஒரு க்ரீன் கலர் சோப்பை வந்து நம்ம வந்து மோல்டில் போட்டோம். இப்போ என் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மோல்ட்லேருந்து எடுக்கும்போது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். இது இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 45 days க்யூரிங்கில் இந்த கலர் வந்து இன்னுமே வந்து சேஞ்ச் ஆகும்.
இப்போ நம்ம சோப் எல்லாத்தையும் ஈஸியாக அன்மோல் பண்ணியாச்சு. இதை எல்லாத்தையும் உடனே யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 45 டேஸ் வந்து க்யூரிங்கில் வைக்கணும். அதாவது ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ ட்ரேலையோ ஓப்பன் பாக்ஸ்லேயோ ஓப்பன் ட்ரேலையோ போட்டு நல்ல ஒரு காற்றோட்டமான பகுதியில் தண்ணி படாமல் நம்ம வந்து 45 நாள் இதை வந்து நிழல்லையே உலர்த்தணும். 30லேருந்து 45 நாள் வரைக்கும் வைப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நாள் வந்து அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சோப் வந்து நமக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் வந்து என்னோடய பேட்ச் எல்லாமே வந்து 45 நாள் இருக்கும். நீங்கள் யாருக்காவது செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இதை 45 நாள் கழித்து உங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.